அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, வாழ்க்கையிலே எதிர்ப்படுகின்ற இன்னல்களை தாங்க முடியாமல் சில பேர் புலம்புவார்கள். ஐயோ, தாங்க முடியவில்லையே என்பார்கள். ஒன்று சொல்லட்டுமா? இறைவன் சொல்கிறான், யாருக்கும் நாம் அவரால் தாங்க முடியாத சிரமத்தை தரமாட்டோம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. யாருக்கும் அவரால் தாங்க இயலாத சிரமத்தை நாம் தருவதில்லை என்று இறைவன் திட்டவட்டமாக சொல்கிறான். சூரா அல் பக்ரா என்ற 2வது அத்தியாயத்தின் 286வது வசனத்தில், அதுதான் கடைசி வசனம் 2வது அத்தியாயத்தில். இல்லையே, எனக்கெல்லாம் தாங்க முடியாத சிரமங்கள் வந்திருக்கின்றனவே என்று நீங்கள் சொல்வீர்களானால், நீங்கள் சொல்வது பொய், இறைவன் சொல்வதுதான் உண்மை. அப்படியானால் அதற்கு என்ன பொருள்? உங்களால் அதை தாங்க முடியும் என்பதனால்தான் உங்களுக்கு அந்த சிரமம் கொடுக்கப்படுகிறது. தாங்க முடியும் என்பதற்காக எவ்வளவு சிரமத்தையும் இறைவன் தருவதா? அப்படியானால் என் மீது அவனுக்கு பாசம் இல்லையா? பாசம் இருப்பதனால் தான் சிரமங்களை தருகிறான். ஏனென்றால் சிரமங்கள் என்பவை ஒரு மனிதனை உயிர்த்தெழ வைக்கிறது. ஒன்றை கவனித்தீர்களா? எந்த மரத்துக்காவது இறைவன் அதனால் தாங்க முடியாத கனிகளை சுமக்க வைக்கிறானா? எவ்வளவு பென்னம்பெரிய ஆலமரம், அதனுடைய பழங்களை பார்த்தீர்களா? சின்னதாகத்தான் இருக்கிறது. பூசணிக்காயை பாருங்கள், எத்துணை பெரியது. அது என்ன மரத்திலா காய்க்கிறது? கொடியில் அல்லவா காய்க்கிறது. உலகத்திலேயே மிகவும் பலம் இல்லாத ஒரு மரம் என்றால் வாழை மரத்தை தான் சொல்வார்கள் எல்லோரும். காற்றடித்தால் வேரோடு சாய்ந்து விடும். சூறைக்காற்றில் வாழை தோட்டம் சேதம் என்றெல்லாம் பத்திரிகைகளிலே செய்திகள் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். வாழை மரத்தின் மீது ஏறி யாரும் வாழை குலையை பறிப்பதில்லை. கீழிருந்து ஒரு தட்டு தட்டுவார்கள், அரிவாள் வைத்து பொத்தென்று விழுந்துவிடும், அருந்து விழுந்துவிடும், அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய பாரம், கனம் எவ்வளவு! ஒரு வாழைத்தார் என்பது எவ்வளவு பாரமானது! வெளியிலிருந்து பார்ப்பதற்கு வாழை மரம் பலவீனமாக தெரியும். ஆனால் அத்துணை கனமான பாரமான வாழைத்தாரை அது தாங்குகிறது. இன்னொன்று சொல்கிறேன், கேட்டால் வியப்படைவீர்கள். மரங்கொத்தி பறவை எல்லா மரங்களையும் கொத்தும். ஆலமரத்தை கொத்தும், எல்லா மரங்களையும் கொத்தும். வாழை மரத்தை மரங்கொத்தி பறவை கொத்துமா? கொத்தாது. ஏன் கொத்தாது தெரியுமா? வாழை மரத்தை கொத்தினால் அதனுடைய நார்களில் போய் இதனுடைய அழகு சிக்கி கொள்ளும். அதனுடைய நார் அவ்வளவு உறுதியானது. அத்துணை கனமான வாழை தாரை அது தாங்குகிறது. எந்த மரத்திலும் இறைவன் அந்த மரத்தால் தாங்க முடியாத கனி வகைகளை முளைக்கச் செய்வது இல்லை. மரத்துக்கே பாரத்தை கொடுக்காத இறைவன்
தனக்கு பிடித்தமான படைப்பென்று அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லுகின்ற மனித இனத்துக்கா பாரத்தை தூக்கி தலையிலே வைத்து விடப் போகிறான். நாம் அப்படி சொல்லலாமா? தாங்க முடியாத சிரமம் வந்துவிட்டது என்று சொல்லலாமா? நாம் புலம்புவதற்கா படைக்கப்பட்டோம்? வாழ்வதற்கல்லவா படைக்கப்பட்டோம்? போராடி வாழ்வதற்கு பெயர்தானே வாழ்க்கை. சங்கடங்களும் சிரமங்களும் அடுக்கடுக்காக நம்மை நோக்கி பாய்ந்து வருகின்ற போது மன உறுதியோடு நின்று போராடி அந்த சங்கடங்களை கடந்து பாருங்கள். சங்கடங்கள் தீர்ந்தவுடன் நம்மையும் அறியாமல் மனதுக்குள்ளே ஒரு உத்வேகம் எழுமே. நான் பார்க்காத சிரமங்களா என்று நமக்கு ஒரு தைரியம் வருமே. போட்டு பார்த்து விடலாம் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் என்கிற அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவு நமக்கு வருமே. அந்த துணிவல்லவா வாழ்க்கையின் உச்சபட்சமான மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறைவன் சொல்வதை மறுபடியும் நினைத்து பாருங்கள். தாங்க முடியாத சிரமத்தை யாருக்கும் இறைவன் தருவதில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள், யார் அல் பக்ரா என்ற 2வது அத்தியாயத்தின் கடைசி 2 வசனங்களை தினந்தோறும் இரவிலே படித்துவிட்டு இரவு பொழுதை கழிக்கிறாரோ, இரவிலே படித்தால் போதும், அது சூரியன் உதிப்பதற்கு முன்னர், சூரியன் மறைந்தது முதல் இரவின் ஏதேனும் ஒரு பொழுதில், என்ன அதிகபட்சம் போனால் 1 நிமிடம் ஆகுமா அந்த 2 வசனங்களையும் படிப்பதற்கு அல்லது பாராயணமாக அதை ஓதுவதற்கு? அதை ஒருவன் ஓதி வந்தால் அந்த 2 வசனங்களுமே அவருக்கு போதுமானது என்கிறார்கள். அதற்கு என்ன பொருள்? அந்த 2 வசனங்களுமே அவருக்கு போதுமானது என்றால் என்ன பொருள்? அவருடைய வாழ்க்கைக்கு போதுமானது. நன்மைகளின் குவியலை ஈட்டிக்கொள்ள அவர் விரும்பினால் அவருக்கு அது போதுமானது. வாழ்க்கையிலே போராட வேண்டும் என்கிற உத்வேகம் அவருக்கு தேவைப்பட்டால் அது அவருக்கு போதுமானது. இறைவனின் சன்னிதானத்திலே பெருமைக்குரியவனாக நிற்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் அந்த 2 வசனங்களும் அவருக்கு போதுமானவை. அதிலே அப்படி என்ன இறைவன் சொல்கிறான்? இதைத்தான் சொல்கிறான், சக்திக்கு மீறி யாரையும் நான் சிரமப்படுத்த மாட்டேன். அது ஈட்டிய நன்மைகள் அதற்கு, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது ஈட்டிய நன்மைகள் அவனுக்கு, அவன் ஈட்டிய தீமைகள் அவனுக்கு எதிராக இருக்கும். சிரமங்கள் வருகிற போது அதை நன்மைக்கு பயன்படுத்துகிறானா, தீமைக்கு பயன்படுத்துகிறானா? வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு சிரமங்களை படிக்கட்டுகளாக மாற்றுகிறானா, அல்லது சிரமங்களை தன் தலைமேல் விழுந்த கல்போல் நினைத்து கொண்டு முடங்கி போய் வாழ்க்கையிலே தோற்று போகிறானா? தோற்று போனால் அவன் தீமைக்கு போகிறான் என்று பொருள். போராடி பார்த்து விடுவோம் என்று நன்மைகளை குவிப்பதற்கான படிக்கல்லாக சிரமங்களை கருதினால் அவன் வெற்றி பெறுகிறான் என்று பொருள். நபிகள் நாயகம் அவர்கள் இந்த 2 வசனங்களும் வாழ்க்கைக்கு போதுமானது என்று சொன்னால் அதற்கு அடுத்த வாக்கியம் முக்கியமானது. அதை நாம் புரிந்து கொண்டால் இறைவனருள் பெற்ற இறுதி தூதரின் வார்த்தைகள் நமக்கு புரிந்துவிடும். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்தாலோ தவறிழைத்து விட்டாலோ எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே. அதில் இருக்கிறது அந்த வசனத்தில், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. எங்களுக்கு முன்னர் உலகத்திலே வாழ்ந்த மக்களுக்கு நீ சுமைகளை தந்திருந்தால் அது போன்ற சுமைகளை எங்களுக்கு நீ தந்து விடாதே என்று இறைவனுக்கு முன்னால் மன்றாடுகின்ற வார்த்தைகள் அந்த 2 வசனங்களிலும் இருக்கின்றன. எனவே வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்று வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உத்வேகம் தருகின்ற வசனம் அல் பக்ரா அத்தியாயத்தினுடைய கடைசி 2 வசனங்கள். எந்த சிரமமும் தாங்க முடியாதவை என்று உலகத்தில் கிடையாது. சில பேர் பல்வலி வந்தாலே துடித்து போகிறார்கள். கேட்டால் புத்திசாலித்தனமாக ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். பல்வலி என்பதன் பொருளே பல வலிகளும் உள்ள பல்வலி. பல்வலி, பல் சுவை என்பதை போல. சில பேருக்கு காய்ச்சல் வந்தால் போதும், சில பேர் லேசான விபத்துக்களை கூட தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கை என்பதே போராடி பார்ப்பதற்குத்தான். சிலர் நோயோடு போராடுகிறார்கள், இன்னும் சிலர் வேண்டாத எதிரிகளோடு போராடி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சிலரோ அவர்களுக்கு மனமே எதிரியாக இருக்கிறது, மனமே அவர்களுக்கு எதிராக வேலை செய்கிறது. மனதோடு போராடுவது பெரிய போராட்டமாக இருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகின்ற
இந்த 2 வசனங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான, வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான தத்துவங்களாக மனதில் கொண்டு வாழ்ந்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுவோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.